மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிஸா செய்யலான்னு நைட் டைம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஈஸ்டெல்லாம் சேர்த்து மார்னிங் நல்லா உப்பி வந்துருந்துச்சு டபுள் மடங்காக. ஏன்னா இதை நம்ம பேனில் தான் செய்ய போகிறோம். கல் உப்பு சேர்த்து அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண பன்னீரை மசாலாலாம் சேர்த்து பட்டரில் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பிஸா பேஸ் ரெடி பண்ணிட்டேன். ஃபோக் வச்சு ஹோல்ஸ் போட்டு மேலே பிஸா சாஸு, கிரேட்டட் மொசரல்லா சீஸு, கேப்சிகம், பன்னீர், ஆனியன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீ ஹீட்டான பேனில் இதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே சைடில் என் பையனுக்கு மஷ்ரூம் சூப் வச்சுட்டேன். அவனுக்கு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவன் பிஸா சாப்பிட மாட்டான், அதில் இருக்க பன்னீர் மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவான். ஸோ அதை அவனுக்கு கொடுத்துட்டு பிஸா நல்லா பேக் ஆகி சீஸ்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. நாங்கள் இதை கட் பண்ணி சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். மதியம் லஞ்சுக்கு சூப் வச்சுட்டு பேலன்ஸ் இருந்த மஷ்ரூமை போட்டு பிரியாணி செஞ்சிட்டோம். பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஸ்பைசி ஆகிடுச்சு. அதனால என் பையன் தண்ணி குடிச்சு சாப்பிட்டுட்டான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பாயில்டு எக்கை ஃப்ரை பண்ணியாச்சு மசாலா போட்டு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.